Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபேர்னஸ் கிரீம் நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். இந்த கிரீம் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நைட் கிரீம். இப்போ இந்த கிரீம் எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஃபேர்னஸ் கிரீம் செய்யறதுக்கு ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாதாம் பருப்புகளை எடுத்து நம்ம வந்து ரோஸ் வாட்டரில் முதல் நாள் நைட்டே வந்து ஊற வைக்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் ஊற வைக்கிறதுக்கு பஞ்சாரஸோட ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம்லாம் மூழ்கிற அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றி இதை வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓவர் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிச்சு. இப்போ மறுநாள் நம்ம காலையில் எடுத்து இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாதாமோட தோலையும் ரிமூவ் பண்ணிட்டு பாதாமை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாதாமை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்து அரைக்கிறதுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச பாதாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக தான் இருக்கணும். அதிகமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து ரொம்ப தண்ணியாக்கிறாதீங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த பாதாமை வந்து ஒரு வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டும் போது ஒரு ஸ்பூனால் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த பாதாமோட பால் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். நம்ம இந்த ஃபேர்னஸ் க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த பாலை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக மேலே இருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து தூர போட்டுறாதீங்க, அதை அப்படியே வச்சுருங்க. அதை ஒரு ஃபேஸ் பேக்காக போடலாம். எப்படி செய்கிறதுன்றதை கடைசியில் பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம எப்படி க்ரீம் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஈரமில்லாத க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டோர்ஸில் வாங்கின ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லீஃபோட ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இது கூட நான் வந்து 2 விட்டமின் இ கேப்சூலை எடுத்து அதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஆயிலை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல்லையும் விட்டமின் இ ஆயிலையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆலோவேரா ஜெல்லை இந்த மாதிரி தனியாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாதாம் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த க்ரீமை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல்லை தனியாக மிக்ஸ் பண்ணாமல் பாதாம் பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து க்ரீம் பதத்துக்கு வராது. ஒரு மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து திட்டு ஆயிரும். இதே மாதிரி ஆலோவேரா ஜெல்லில் வந்து தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாதாம் பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்மூத்தான க்ரீம் வந்து கிடைக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாதாம் பாலை வந்து சேர்த்து இந்த க்ரீமை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பாதாம் பாலையும் சேர்த்து இந்த க்ரீமை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஃபேர்னஸ் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சேர்த்துருக்கிற பாதாமில் பார்த்தீங்கன்னா ரிச் விட்டமின்ஸான விட்டமின் இ, விட்டமின் ஏ, விட்டமின் சி, புரோட்டீன் போன்ற ஏராளமான சத்துக்கள் வந்து இந்த பாதாமில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் க்ரீமை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை வந்து தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல வந்து அதிக அளவில் ஆயில் எக்ஸஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுது. அது கூட நம்மளோட முகத்தில் வந்து முக சுருக்கங்கள் ஏற்படாமல் நம்மளை ரொம்ப இளமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த க்ரீம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம தினமும் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமை நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு அப்படியே தூங்கிடலாம். மறுநாள் காலையில் எழுந்துச்சு உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே நம்மளோட ஃபேர்னஸ் க்ரீம் வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இந்த க்ரீம் வந்து செட் ஆகும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பால் எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக பால் அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் நான் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன். ஆண்கள் இந்த பேக் போடுறீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் வந்து சந்தன பவுடர் வந்து சேர்த்துக்கலாம்.
மஞ்சள் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களோட ஃபேஸை வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை வந்து உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தா இந்த 2 ரெமடியுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஃபேராகவும் நல்லா க்ளோவிங்காகவும் ரொம்ப இளமையாகவும் மாற்றக்கூடிய இந்த க்ரீமையும் இந்த மாஸ்கையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகலாம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.